பாகிஸ்தான் எப்பயுமே ரூல் படி நடக்கணும்னு அவங்க என்னைக்குமே நினைக்க மாட்டாங்க. அவங்க ஆர்மி அவங்க குவைட்டா வச்சிருந்தா கூட அவங்க வந்து தீவிரவாதிகள் இயக்கத்துல மூலமா வந்து அவங்க நிறைய விஷயங்கள் பிளே பண்ணுவாங்க வித் ரிகார்ட்ஸ் டு இந்தியா. மாணவர்களின் தனித்திறமைகளை மேம்படுத்த SNS இன்ஸ்டிடியூஷன் மாணவர்களின் சாதனைகளை போற்றும் SNS இன்ஸ்டிடியூஷன் கோவை. உங்கள் லெஜண்ட் சரோனாவில் அக்ஷய திருதியை முன்னிட்டு தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ரூபாய் 2000 தள்ளுபடி. ஏப்ரல் 22 முதல் மே 4 வரை. அப்ப இனிமே நம்ம எல்லாரும் ஒரே கேங்ஸ்டர் தானே ஒரிஜினல் வார்த்தை. அதான் ஏற்கனவே இருக்குல்ல. இமோஷனலா வந்து எல்லாத்தையுமே முடிவெடுக்க முடியாது. ஏன்னா போத் கண்ட்ரிஸ் ஆர் நியூக்ளியர் பவர்ஸ். அதையும் நம்ம வந்து நினைவு வச்சுக்கணும். அவங்கள்ட்டயும் நியூக்ளியர் மிசைல்ஸ் இருக்கு. அவங்களோட ஆர்மி சீஃபோட ஸ்டேட்மெண்ட்ஸ் நம்ம ரீசெண்டா நம்ம வந்து கேள்விப்பட்டிருக்கோம். நம்ம இந்தியா வந்து என்னைக்குமே சகோதர நாடா போற்ற முடியாது இந்தியாவுடன். அந்த மாதிரி வந்து ரொம்ப ஒரு வாலடைல் ஸ்பீச் கொடுத்திருந்தாரு. தீவிரவாதிகளோட அல்டிமேட் எய்ம் காஷ்மீரை கைப்பற்றுறது தான். சில பேர் வந்து அது பாகிஸ்தானோட சேரணும்னு நினைக்கிறாங்க. சில தீவிரவாதிகள் இயக்கங்கள் வந்து இல்ல காஷ்மீர் தனித்தே இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. பாகிஸ்தான் கவர்மெண்ட் சொல்றாங்க இதுல எங்களுடைய இன்வால்வ்மெண்ட் எதுவுமே கிடையாது, இந்தியாவுக்கு யாரும் சப்போர்ட் பண்ண வேண்டாம், ஏன்னா இதை வந்து பண்ணதே இந்தியா தான் அப்படின்ற மாதிரியான பிளேம் எல்லாம் பண்றாங்க. எப்பயாவது ஒரு அட்டாக் நடந்துச்சுன்னா நம்ம உடனே இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர்னு சொல்றோம். பட் எவ்வளவு தடவை ஒரு அட்டாக்ஸ் வந்து தடுக்கப்பட்டிருக்குன்றது வந்து பொது மீடியால வந்து அது வெளியில வராது. ஸோ நம்ம எவ்ரி டே ஒரு டெரர் அட்டாக் நடக்காம இன்னைக்கு வந்து பொழுது கழிஞ்சிருச்சுன்னா தட் மீன்ஸ் தி இன்டெலிஜென்ஸ் கம்யூனிட்டி ஹஸ் டன் தேர் ஜாப். சிந்து நதி ஒப்பந்தத்தை கைவிட்டது, ஏன்னா இது வரைக்கும் நம்ம அதை தொடவே இல்லை. இந்தியாவுக்கு பிரச்சனையை விட அது பாகிஸ்தானுக்கு தான் பிரச்சனையா அமையும். அவங்க எப்படி இருந்தாலுமே சீஸ்ஃபயர் வயலேஷன்ஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இந்தியா தான் வந்து ஒரு ஃபேக்ட் ஒரு ரூலுக்கு கட்டுப்பட்டு நம்ம எப்பயுமே இருக்கோம். இருக்கிற வாட்டர் 20% இந்தியாவுக்கும் 80% பாகிஸ்தானுக்கும் போகிற மாதிரி தான் அந்த அக்ரிமெண்ட். இந்த வாட்டர் ஃப்ளோ வந்து அங்க வந்து கட்டுப்படுத்த முடியாது. ஒண்ணு வந்து நீங்க அது ரீசேனலைஸ் பண்ணலாம், இல்லட்டா வந்து யூ மே ஹேவ் டு பில்ட் பிரிட்ஜஸ் which we are already doing. இது வந்து ஒரு போரா வந்துருமோ அப்படின்ற ஒரு பதட்டமும் இருக்கு. நாங்க பேசாம பாகிஸ்தான் மேல மிசைல்ஸ் போட்டுடலாம், நம்மள்ட்ட தான் பிரம்மோஸ் இருக்கு, பிரம்மோஸ் மிசைல் போட்டா இதெல்லாம் முடிஞ்சிடும். ஒரு இந்தியா மாதிரி ஒரு இவ்வளவு பெரிய நாடு, நம்ம ஒரு டெமோக்ராட்டிக் நாடு, ஒரு ரொம்ப ரெஸ்பெக்டட் நாடு, நம்மளுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டியும் ஜாஸ்தி. இன்னைக்கு நம்மோட ஊடகவியலாளர் சாய்கிரண் கண்ணன் அவர்கள் இணைஞ்சிருக்காரு. அவர்கிட்ட நிறைய விஷயங்களை பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே போர் மூடக்கூடிய சூழல் எல்லாமே இருக்கு. அது எங்க இந்த பிரச்சனை ஆரம்பிச்சது, இன்னைக்கு எப்படி நகருது? இப்போ வந்து ஒரு போர் சூழ்நிலை தான் இருக்கு. பட் நம்ம வந்து ஒரு ஃபுல் ப்ளோன் வாருக்கு வந்து நம்ம அதை நோக்கி நம்ம போவோமா இல்லையான்னு வந்து அது நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் சொல்லணும். பட் இப்போதைக்கு இருக்கிற நிலைமை வந்து கொஞ்சம் வந்து பதட்டமா தான் இருக்கு. ஏன்னா பாகிஸ்தான் பாத்தீங்கன்னா பிரச்சனையே என்னன்னா அங்க பவர் சென்டர் வந்து உங்களுக்கு எப்பயுமே வந்து கவர்மெண்ட் சைட்ல பவர் சென்டர் இருக்குமா இல்ல ISI ஆர்மி சைட்ல இருக்குமான்னு வந்து நம்ம எப்பயுமே வந்து ஃபுல்லா சொல்ல முடியாது. பட் வந்து அவங்க கவர்மெண்ட் சைட்லயும் வந்து அவங்களுக்கு நிறைய ப்ரெஷர் இருக்கு. ஏன்னா அவங்களுக்கு உள்நாட்டுல வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்கு. பாலோச்சிஸ்தான் இஷ்யூ இருக்கு. அவங்களோட எக்கானமி வந்து ரொம்ப மோசமான நிலைமையில இருக்கு. அதை தவிர வந்து அவங்களோட பெரிய பிரச்சனை வந்து அவங்க உள்நாட்டிலேயே இருக்கிற நிறைய தீவிரவாதி இயக்கங்கள், தெஹ்ரிக் தாலிபானா இருக்கட்டும், இல்லட்டா வந்து ஆப்கானிஸ்தான் தாலிபான் சைட்ல இருந்து அங்க இருக்கிற ப்ரெஷரா இருக்கட்டும். ஸோ அவங்களோட சூழ்நிலை சரியில்லை. அண்ட் அப்கோர்ஸ் பாலோச்சி ரெபல்ஸ் அதை பத்தி நான் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த சூழ்நிலையில வந்து அவங்களுக்கு வந்து இந்தியாவோடையும் ஒரு 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 பதட்டமான நிலைமை வந்ததுன்னா அவங்க வந்து பொலிட்டிக்கல் ஈக்குவேஷனுக்காக தன்னை வந்து நிரூபணப்படுத்திக்கிறதுக்காக வந்து அவங்க சில விஷயங்கள் பண்ணக்கூடும். அவங்களோட ஆர்மி சீஃபோட ஸ்டேட்மெண்ட்ஸ் நம்ம ரீசெண்டா நம்ம வந்து கேள்விப்பட்டிருக்கோம். அவர் வந்து எப்படி பாகிஸ்தானே இருந்தா கூட நம்ம நாட்டுல இருந்தா கூட முஸ்லிம்ஸ் வந்து அவங்க ஒரு பக்கமும் நான் முஸ்லிம்ஸும் வேற பக்கம். நம்ம இந்தியா வந்து என்னைக்குமே வந்து ஒரு சகோதர நாடா வந்து நம்ம எப்பயுமே வந்து போற்ற முடியாது இந்தியாவுடன். அந்த மாதிரி வந்து ரொம்ப ஒரு வாலடைல் ஸ்பீச் கொடுத்திருந்தாரு. தீவிரவாதிகளோட அல்டிமேட் எய்ம் அவங்களோட நோக்கம் என்னன்னா வந்து காஷ்மீரை கைப்பற்றுறது தான். அவங்களுக்கு வந்து ஆசாதி காஷ்மீர்னு சொல்றது காரணம், ஆசாத் காஷ்மீர்னு சொல்றது காரணம் அது வந்து இந்தியாவோட இருக்கக்கூடாது. சில பேர் வந்து அது பாகிஸ்தானோட சேரணும்னு நினைக்கிறாங்க. சில தீவிரவாதிகள் இயக்கங்கள் வந்து இல்ல காஷ்மீர் தனித்தே இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இது எங்க இருந்து இந்த பிரச்சனை தொடங்குச்சு? இது எங்க ஆரம்பிச்சது? அப்கோர்ஸ் நம்ம ரொம்ப ஹிஸ்டரியை நோக்கி போனோம்னா நம்ம பார்ட்டிஷனுக்கு போனோம். இந்தியா அண்ட் பாகிஸ்தான் பிரிஞ்சது. பாகிஸ்தான் ஒரு தனி முஸ்லீம் நாடா வந்து அவங்க ஜின்னாவோட கனவு வந்து நிறைவானது. அண்ட் இந்தியா வந்து நம்ம ஒரு செக்யூலர் நேஷன் வேர் எவ்ரி ஒன் ஹேட் த சாய்ஸ் டு பி ஹியர் அப்படின்னு நம்ம ஃபார்ம் ஆனது. அதுக்கப்புறமே பாத்தீங்கன்னா காஷ்மீர் வந்து எப்பயுமே ஒரு பாய்லிங் பாயிண்ட் தான். அது இன்னைக்கு வரைக்கும் அதுதான் தொடர்ந்து வருது இல்லையா? சோ இந்த மையப்புள்ளில இருந்து நம்ம ஆரம்பிச்சு வந்தா கூட முதல்ல இருந்து பிரச்சனையா இருந்தது வந்து பாத்தீங்கன்னா காஷ்மீர். அது வந்து நீங்க யாரை குறை சொல்ல முடியும்னா அந்த பிரிட்டிஷர்ஸ் தான் சொல்ல முடியும். அப்போ இருக்கிற வந்து அவசரத்துல வந்து ஒழுங்கா வந்து டிமார்கேஷன்ஸ் பண்ணி கரெக்டா இந்த பவுண்டரி இதுதான் இந்தியா இதுதான் பாகிஸ்தான் அப்படின்னு சொல்லாம அவசரத்துல வந்து அவங்க பண்ணிட்டு போயிட்டாங்க. சோ அதுலயே வந்து எப்பயுமே பாத்தீங்கன்னா காஷ்மீர் வந்து ஒரு
ஒரு பிரைஸ்டு பொசஷனா இருந்திருக்கு ரெண்டு நாடுக்கும். காஷ்மீர் பகுதியில பாத்தீங்கன்னா மிக பழமை வாய்ந்த ஹிஸ்டரி இருக்கு. அங்க நீங்க ஒரு ரிலீஜியஸா பார்த்தாலும் சரி, மக்களோட வாழ்வியல் பார்த்தாலும் சரி, அங்க வந்து நிறைய ஹிஸ்டரி இருக்கு. அதனால வந்து ரெண்டு நாடுக்குமே காஷ்மீர் வந்து ரொம்ப ஒரு பாய்லிங் பாயிண்டா தான் இருந்துச்சு பார்ட்டிஷன் சமயத்துல இருந்தே. ஸோ அதனாலேயே வந்து நிறைய டென்ஷன்ஸ் இந்தியா பாகிஸ்தானுக்கு இருந்த காரணமே வந்து ஒன் ஆஃப் த மேஜர் ஃபேக்டர்ஸ் வந்து நம்ம காஷ்மீர் தான் சொல்ல முடியும். அண்ட் மோர் ரீசென்ட்லின்னு பாத்தீங்கன்னா நீங்க 99ல யூ ஆப்வியஸ்லி ஹேட் கார்கில் வார். அதுக்கு முன்னாடி வந்து நிறைய வார்ஸ் வந்து நம்ம ஃபைட் பண்ணிருக்கோம். அண்ட் ஆன் தி அதர் சைடு இந்தியா வந்து பங்களாதேஷ் உருவாக்குறதுக்கும் ஒரு பெரிய காரணமாகவும் இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு ஹிஸ்டரி பாத்தீங்கன்னா ஆல்வேஸ் இந்தியா பாகிஸ்தானுக்கு வந்து ஒரு எப்பயுமே ஒரு ஒரு ஃப்ரிக்ஷன் இருந்துட்டே இருந்திருக்கு. அண்ட் இந்த சூழ்நிலை ஸ்பெசிபிக்லி பாத்தீங்கன்னா இது வந்து காஷ்மீரை சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனையா தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா இது வேற எந்த ஒரு ISIS தீவிரவாதின்னா அவங்களுக்கு வந்து காஷ்மீர் வந்து மையப்புள்ளி கிடையாது, அவங்களுக்கு வந்து வேற அஜெண்டா இருக்கு. பட் இது வந்து காஷ்மீர் பாகிஸ்தான் சார்ந்த தீவிரவாதிகள் அவங்களோட நோக்கத்தை பாத்தீங்கன்னா ப்ரிடாமினென்ட்லி இது காஷ்மீர் தான். ஸோ இதோட மையப்புள்ளி என்னவோ அங்கதான் இந்த இவெண்ட்டும் நடந்திருக்கு, இந்த அன்பார்ச்சுனேட் இன்சிடென்ட்டும் நடந்திருக்கு. சார், இப்போ பாகிஸ்தான் கவர்மெண்ட் சொல்றாங்க இதுல எங்களுடைய இன்வால்மெண்ட் எதுவுமே கிடையாது, அதை நீங்க ப்ரூவ் பண்ணணும் அப்படின்றத. அதே போல லஷ்கர் இ தொய்பாவும் சொல்றாங்க இதுக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் கிடையாது அப்படின்றது. இன்னொரு படி அவங்க சொல்றாங்க இந்தியாவுக்கு யாரும் சப்போர்ட் பண்ண வேண்டாம், ஏன்னா இதை வந்து பண்ணதே இந்தியா தான் அப்படின்ற மாதிரியான பிளேம் எல்லாம் பண்றாங்க. இது உங்க கேள்வியிலேயே பதில் இருக்கு. ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் வந்து பாகிஸ்தான் இன்னைக்கு வரைக்கும் அவங்க கசாபை கூட அவங்க ஓன் பண்ணதே இல்லை. இன்னைக்கு வரைக்கும் நீங்க அவங்கள்ட்ட போய் கேட்டீங்கன்னா அஜ்மல் கசாப் வந்து எங்க நாட்டு சேர்ந்தவங்க இல்ல, அவங்களே கதை சொல்றாங்க அப்படிதான் சொல்லுவாங்க. பட் நம்ம வந்து ப்ரூவ் பண்ணி இப்ப ராணா எக்ஸ்ட்ரடிஷன் உட்பட வந்து நம்ம வந்து இதெல்லாம் வந்து அமெரிக்காட்டேருந்து நம்ம வாங்க முடிஞ்ச காரணம் வந்து நம்ம கொடுத்த வந்து எவிடன்சஸ், ஸ்ட்ராங் எவிடன்சஸ். அது ஒரு தீவிரவாதி எங்கேருந்து வந்தாங்க, அவங்களோட பின்புலம் என்ன, எங்க ட்ரைனிங் அவங்களுக்கு கிடைச்சது, எந்த வழியா வந்தாங்க, என்ன நோக்கத்தோட வந்தாங்க, இதெல்லாம் நம்ம ஸ்ட்ராங்கா எவிடன்ஸ் கொடுத்து எஸ்டாப்ளிஷ் பண்ணதுனாலதான் அமெரிக்காட்டேருந்து ஒரு எக்ஸ்ட்ரடிட் பண்றது வந்து அவ்வளவு சுலபம் கிடையாது. எவ்வளவோ கேசஸ் இருக்கு நம்மள்ட்ட. எனக்கு தெரிஞ்ச அட்லீஸ்ட் அரௌண்ட் 65 to 70 பெண்டிங் கேசஸ் இருக்கு. பட் திஸ் வாஸ் அ வெரி ஸ்ட்ராங் பாயிண்ட். அதுவும் இது வந்து டெரரிசம் சார்ந்த ஒரு விஷயத்தினால வந்து நம்ம வந்து அந்த எக்ஸ்ட்ரடிஷன் பண்ண முடிஞ்சது. இதெல்லாம் வந்து நம்ம ஆதாரம் இல்லாம பண்ண முடியாது. சோ அதுல வந்து பாகிஸ்தான் எது சொன்னாலும் இந்த விஷயத்துல ஸ்பெசிபிக்லி அவங்களுக்கு வந்து அவங்களோட ஸ்டேட்மெண்ட்டுக்கு நம்ம அங்கீகாரம் கொடுக்கறது வந்து அது தேவையே இல்லாத விஷயம். ரெண்டாவது விஷயம் பாத்தீங்கன்னா இப்ப வந்து நிறைய தெரிய வந்திருக்கு, நம்ம OGWஸ்னு சொல்லுவோம், ஓவர் கிரவுண்ட் ஒர்க்கர்ஸ் அப்படின்னு. இது வந்து ரொம்ப காஷ்மீரை சார்ந்த ரொம்ப ஸ்பெசிபிக் டேர்ம் ஆர்மி சர்க்கிள்ஸ்ல வந்து யூஸ் பண்ணுவாங்க. அந்த OGWs ஸ்பெசிபிக்கா பாத்தீங்கன்னா இப்ப நம்மளோட ராஷ்டிரிய ரைபிள்ஸ், நம்மளோட ஆர்மி ஃபேக்ஷன்ஸ், நம்மளோட JNK போலீஸ் யூனிட்ஸ்க்கு வந்து அவங்களுக்கு வந்து சில பேர் வந்து துப்பு கொடுப்பாங்க. இந்த மாதிரி இங்க வந்து ஒரு தீவிரவாதி மூவ்மெண்ட் இருக்கு, இங்க சிம்பிள் விஷயம், இந்த இடத்துல வந்து ஒரு 18 வயசு 19 வயசு பையன் இருக்கான், அவன் வந்து ஒரு வாரமா மிஸ்ஸிங். சப்போஸ் அவன் வந்து வேலை வாய்ப்பு நோக்கி வேற எங்கேயாவது போயிருக்கான்னா ஃபேமிலிக்கும் தெரியும். பட் நிறைய தடவை வந்து அந்த மாதிரி விஷயங்கள் திடீர்னு காணாம போயிடுவான். ஸோ அப்போ வந்து இந்த மாதிரி விஷயங்கள் வந்து உடனே வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கும் லோக்கல் ராஷ்டிரிய ரைபிள்ஸ்க்கும் தெரியப்படுத்தி அவங்க வந்து தே வில் சி இவன் வந்து எங்கேயாவது கிராஸ் பார்டர் போய் ஏதாவது ட்ரைனிங்க்கு போயிருக்கானா, ஏதாவது யாராவது அவங்களை கிட்னாப் பண்ணி ஏதாவது மிரட்டுறாங்களா. ஸோ இந்த மாதிரி இன்டெலிஜென்ஸ் கேதரிங் வந்து ராஷ்டிரிய ரைபிள்ஸ் அண்ட் போலீஸ் யூனிட்ஸ்க்கு இருக்கும். இதை ஆப்போசிட்டா வந்து OGWஸ்னு சொல்றவங்க வந்து ஓவர் கிரவுண்ட் ஒர்க்கர்ஸ் வந்து பேசிக்கா வந்து இதே வேலையை வந்து அவங்க தீவிரவாதிகள் இயக்கத்துக்கு வந்து அவங்க பண்ணுவாங்க. இந்த மாதிரி வந்து இங்க வந்து போலீஸ் மூவ்மெண்ட் நிறைய இருக்கு, இங்க வந்து ஒரு கான்வாய் போறதா ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. அது வந்து ரெண்டு விதமா சொல்லலாம். ஒண்ணு வந்து அவங்க பணத்துக்காக பண்ணலாம், ஒரு ஐடியாலஜிக்கலி வந்து அவங்க வந்து தீவிரவாதிகளை சார்ந்து வந்து இருக்கலாம் அவங்களோட ஐடியாலஜி. இல்ல வந்து பயத்துக்காக பண்ணலாம். ஏன்னா அவங்க சொல்லுவாங்க நீ வந்து இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் தரலைன்னா வந்து உன் குடும்பத்துக்கு நான் ஏதாவது வந்து பண்ணிடுவோம், நீங்க வந்து இன்னும் பீஸ்ஃபுல்லா இருக்க முடியாது அப்படின்னு. ஸோ இந்த OGWs வந்து இப்ப வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 1000கணக்கான OGWs வந்து 1400 நினைக்கிறேன். இவங்க எல்லாம் வந்து தே ஆர் கரண்ட்லி பீங் இன்வெஸ்டிகேட்டட் இன் காஷ்மீர் கனெக்டட் டு இந்த பஹல்காம் இன்சிடென்ட். அண்ட் இப்பதான் வந்து இன்னொரு ஒரு விஷயம் வந்து இன்ஃபர்மேஷனும் வருது. இந்த மாதிரி இந்த பைசரன் மெடோ அந்த புல்வெளி ஏரியா அங்கதான் வந்து இந்த பஹல்காம்ல வந்து இந்த இன்சிடென்ட் நடந்தது. அந்த ஏரியா வந்து யூஸ்வலா வந்து அமர்நாத் யாத்ரா டைம், அந்த டயத்துல மட்டும்தான் இங்க வந்து டூரிசம் வந்து யூஸ்வலா அலௌடா இருக்கும். அண்ட் அதனாலதான் இந்த வாட்டி பாத்தீங்கன்னா இது வந்து 19th or 20th தான் வந்து இது ஒரு அன்அபிஷியலா இந்த ஏரியா வந்து ஓபன் அப் செய்யப்பட்டது டூரிஸ்ட்க்கு. அது வந்து JNK போலீஸ்க்கு இவங்க தகவல் சொல்லாம வந்து இது நடந்த விஷயம். அதனாலதான் அங்க வந்து உடனே அங்க செக்யூரிட்டி வந்து
டிஃபெண்ட் பண்றதுக்கு யாருமே இல்லைன்றும் சில தகவல்களும் இப்ப வந்துட்டு இருக்கு. அண்ட் அந்த அந்த ஒரு டெரேனை நீங்க பாத்தீங்கன்னா பக்கத்துல வந்து டென்ஸ் ஃபாரஸ்ட். இப்ப ஒரு ஒரு கேரளால ஒரு டூர் டிராவல் ஆபரேட்டர் கூட சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி இந்த பைசரன் மெடோ ஏரியா வந்து நாங்க யூஸ்வலா வந்து சஜஸ்ட் பண்ண மாட்டோம். ரெண்டு விஷயம். ஒண்ணு வந்து அது ரொம்ப மேல் நோக்கி போகணும், அண்ட் அங்க இருக்கிற வந்து இந்த குதிரைகள் வந்து யூஸ்வலா வந்து சரியா பராமரிக்கப்படாம வந்து அவங்க ரொம்ப வீக்கா இருப்பாங்க. ஸோ நிறைய தடவை வந்து குதிரை ஏறச்சே விழுந்துரும், அதனால டூரிஸ்ட் விழுந்துருவாங்க. அது ஒண்ணு. செகண்ட் வந்து அது ரொம்ப ஐசோலேட்டடான ஏரியா, பக்கத்துல அவ்வளவு டென்ஸ் ஃபாரஸ்ட் இருந்ததுனால இப்ப இந்த வாட்டி தீவிரவாதிகள் வந்தப்ப கூட அவங்க அவங்க பண்றதை பண்ணிட்டு ஒரு 5-10 மினிட்ஸ்ல ஒரு 150-200 மீட்டர்ஸ் ஓடி they went into the forest. அதுக்கப்புறம் நீங்க என்ன ட்ரோன் விட்டு பார்த்தா கூட வந்து அவங்கள உடனே நீங்க ட்ராக் பண்ண முடியாது. பட் இப்ப பாத்தீங்கன்னா அவங்க எங்க இருந்தாங்க, அவங்க என்ன ரேஷன் சப்ளைஸ் வச்சிருந்தாங்க இன்சைட் த ஃபாரஸ்ட், அதெல்லாம் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். பட் தீவிரவாதிகள் வந்து ஆல்ரெடி வந்து வேற இடத்த நோக்கி அவங்க போயிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையில தான் வந்து இவெண்ட் நடந்தது. செகண்ட்லி, இன்னொரு ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் நீங்க சொன்னீங்க, பாகிஸ்தான் வந்து மற்ற நாடுகள்ல வந்து சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி இந்தியாவை வந்து நீங்க நம்ப வேணாம் அப்படின்னு. அது வந்து அதுலயே வந்து உங்களுக்கு இன்னொரு ஆன்சரும் தெரியும். தட் இந்த வாட்டி நீங்க பாத்தீங்கன்னா உடனே அந்த இன்சிடென்ட் நடந்த உடனே வந்து எல்லா மேஜர் கண்ட்ரிஸ் அக்ராஸ் த வேர்ல்ட், எல்லா மேஜர் லீடர்ஸும் வந்து உடனே வந்து அவங்க ஆழ்ந்த இரங்கலை வந்து தெரிவிச்சு நாங்க இந்தியாவுக்கு வந்து உதவியா இருப்போம், என்ன விஷயம் வேணாலும் லைக் we are there to support அப்படின்னு சொன்னாங்க. அண்ட் திஸ் இன்க்ளூட்ஸ் த மிடில் ஈஸ்ட் நேஷன்ஸ், சவுதி நேஷன்ஸ், UAE, அந்த மாதிரி இஸ்லாமிய நாடுகளும் கூட வந்து அவங்களுக்கு தெரியும் இந்தியா வந்து எவ்வளவு பாதிக்கப்பட்டுள்ளது இன் டர்ம்ஸ் ஆஃப் தி டெரரிசம் ப்ராப்ளம். ஸோ நம்ம பாகிஸ்தான் சொல்றது வந்து நம்ம பெரிய கிரெடிபிலிட்டி அவங்களுக்கு கொடுக்க வேணாம்னு தோணும். பட் இதுல இன்னொரு ஃபேஸ் அப்படின்றது இருக்கு சார். இப்போ வந்து இதுல வந்து இன்டெலிஜென்ஸ் வந்து என்ன பண்ணாங்க, அப்ப இப்படி ஒரு அட்டாக் நடக்க போகுதுன்றது ஒரு அவேர் இல்லையா அப்படின்ற கேள்விகள்லாம் எழுது. அதை எப்படி பாக்குறீங்க? ஆமா, கண்டிப்பா அந்த கேள்விகளும் எழுது. ஏன்னா 2-3 விஷயம். ஒண்ணு வந்து நரேந்திர மோடி 19th வந்து அவர் விசிட் பண்ணதா இருந்தது. அப்பவே வந்து there were strong intelligence reports saying that அவருக்கு இருக்கிற த்ரெட் பர்செப்ஷன், அச்சுறுத்தல் வந்து நிறைய இருக்கு அப்படின்னு வந்து முதல்லயே சொல்லப்பட்டது. ரெண்டாவது வந்து நம்ம பார்க்க வேண்டியது வந்து ஜேடி வான்ஸ் ஓட வருகை. இது வந்து ஒரு பேட்டர்னாவே நடந்திருக்கு. அண்ட் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு அமெரிக்க அதிபர் இந்தியாவுக்கு வரப்போ, ஐ திங்க் இட் வாஸ் பில் கிளின்டன், அவர் வரப்போ இதே மாதிரி ஒரு தீவிரவாத தாக்குதல் நடந்தது. அண்ட் நம்ம நிறைய தடவை பார்த்திருக்கோம், ஒரு இன்டர்நேஷனல் லீடர் வந்து இந்தியாவுக்கு வரச்சே வந்து இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ் எல்லாம் சில டைம் வந்து நடக்கிறதுக்கு வந்து நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அண்ட் இது வந்து ஒரு பீக் டூரிசம் சீசன், சம்மர் எஸ்கேப் பண்றதுக்கு நிறைய பேர் வராங்க. அண்ட் இந்த பைசரன் மெடோ பத்தி கூட நான் உங்கள்கிட்ட சொன்னேன். ஸோ அதுல வந்து இப்போ வந்து இன்வெஸ்டிகேஷன் என்ன பண்றாங்கன்னா, எஸ், ஒரு பக்கம் இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர், இன்னும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்திருக்கலாம்னு வந்து நம்ம சொல்லலாம். அண்ட் தட் இஸ் அ ஃபேக்ட். ஏன்னா நம்ம எப்பயுமே வந்து அதுதான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். ஏன்னா தீஸ் ஆர் லைக் ஜென்யூன் லாஸ் ஆஃப் லைஃப். பட் இன்னொரு விஷயம் நம்ம என்ன ரொம்ப முக்கியமா கவனிக்கணும்னா, எப்பயாவது ஒரு அட்டாக் நடந்துச்சுன்னா நம்ம உடனே இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர்னு சொல்றோம். பட் எவ்வளவு தடவை ஒரு அட்டாக்ஸ் வந்து தடுக்கப்பட்டிருக்குன்றது வந்து பொது மீடியால வந்து அது வெளியில வராது. ஏன்னா அது எப்பயுமே வந்து அது ஒரு க்ளோஸ் சர்க்கிள்ஸ்குள்ளதான் இருக்கும். ஸோ நம்ம எவ்ரி டே ஒரு டெரர் அட்டாக் நடக்காம இன்னைக்கு வந்து பொழுது கழிஞ்சிருச்சுன்னா தட் மீன்ஸ் த இன்டெலிஜென்ஸ் கம்யூனிட்டி ஹஸ் டன் தேர் ஜாப். பட் அது நம்ம வந்து யூஸ்வலா அதை நம்ம பாராட்ட மாட்டோம். ஏன்னா நம்மளுக்கு 99% நம்மளுக்கு அது தெரியவே தெரியாது. கடைசி நிமிஷத்துல ஏதாவது வந்து ஒரு ஃபெயில்டு ஆப்ரேஷன் இருந்துச்சுன்னா மட்டும் நம்மளுக்கு நியூஸ்ல தெரியும், ஓகே இந்த மாதிரி வந்தாங்க, பட் உடனே வந்து செக்யூரிட்டி ஏஜென்சிஸ் வந்து அவங்கள பிடிச்சிட்டாங்க அப்படின்னு. ஸோ அது ஒரு பக்கம் இருந்தாலும், இந்த பைசரன் மெடோ ஸ்பெசிஃபிக்கா வந்து இப்ப நிறைய இன்வெஸ்டிகேஷன்ஸ் போயிட்டு இருக்கு. ஏன்னா அவங்க போதிய அண்ட் இன்ஃபர்மேஷனும் பர்மிஷனும் வாங்காம அவங்க அன்அஃபிஷியலா ஓபன் பண்ணதுனால டூரிஸ்ட் வந்து கொஞ்சம் தாண்டியே போயிட்டாங்க. அந்த ஃபாரஸ்ட் பக்கத்துல, அந்த ஃபாரஸ்ட் கவர் பக்கத்துல போனதுனால தெர் வர் நோ, இப்ப நம்மளே நிறைய கேள்விப்பட்டாலும் ஒரு அந்த ஷூட் அவுட் நடந்ததுக்கு ஒரு 30-45 மினிட்ஸ்க்கு அப்புறம் கூட வந்து உடனே வந்து செக்யூரிட்டி ஏஜென்சி வர முடியல. ஏன்னா ஒரு காரணம் என்னன்னா, இந்த வேலி, இந்த மெடோ ஏரியால வந்து ரோட்ஸ் கிடையாது. நீங்க வந்து குதிரையில போற மாதிரி தான் இருக்கு. இட்ஸ் நாட் அ வெரி ஆக்சசபிள் பிளேஸ். ஸோ அதனாலே வந்து இட் டேக்ஸ் டைம் ஃபார் செக்யூரிட்டி ஏஜென்சிஸ் டு கம். தட் ஆல்சோ மீன்ஸ் அந்த பைசரன் ஏரியால வந்து செக்யூரிட்டி ஏஜென்சிஸ் வந்து இல்ல அந்த சமயத்துல. ஸோ இதனால வந்து இதை யார் அன்அஃபிஷியலா ஓபன் பண்ணாங்க, ஏன் ப்ராப்பர் பெர்மிஷன்ஸ் எடுக்கப்படல, வந்து அது வந்து இப்போ வந்து டீப்பா வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்காங்க. சார், இதுல இந்தியாவோட மூவ்ஸ் அப்படின்றது நம்ம பாக்குறோம் சார். சிந்து நதி ஒப்பந்தத்தை கைவிட்டது சரி அப்படின்ற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கு, இல்ல அதை யோசிச்சிருக்கணும் அப்படின்னு. ஏன்னா இது வரைக்கும் நம்ம அதை
தொடவே இல்லை. அவங்களும் ரியாக்ட் பண்றாங்க, சிம்லா ஒப்பந்தத்தை நாங்களும் கைவிடுறோம் அப்படின்னு. இது என்ன மாதிரியான எக்ஸ்ட்ரீமுக்கு போறதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு? குறிப்பா இந்த சிந்து நதி ஒப்பந்தத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இப்ப சிம்லா அக்ரிமெண்ட் பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் வந்து சொல்லியிருக்கு இந்த மாதிரி நாங்க ஒண்ணுமே வந்து அதை வந்து ரெஸ்பெக்ட் பண்ண மாட்டோம், we will not follow it அப்படின்னு. ஸோ இது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வந்து அது இந்தியாவுக்கு பிரச்சனையை விட அது பாகிஸ்தானுக்கு தான் பிரச்சனையா அமையும். ஏன்னா பேசிக்கலி பாகிஸ்தான் என்ன சொல்றாங்க, நாங்க வந்து ஒண்ணுமே இந்த ரூல் ஃபாலோ பண்ண மாட்டோம் அப்படின்னா இப்ப இட் ஆல்சோ மீன்ஸ் தட் இந்தியா நீட் நாட் ஃபாலோ. ஏன்னா வந்து ஒரு அக்ரிமெண்ட்னு பார்த்தா ஒருத்தர் வந்து அந்த அக்ரிமெண்ட்டுக்கு ஒப்பந்தம் அளிக்கலைன்னா ஆர் தே சே தட் நான் வந்து இதுல இருந்து பேக் எடுக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அப்போ வந்து தி அதர் பார்ட்டிக்கு வந்து அந்த அக்ரிமெண்ட் வந்து ஃபாலோ பண்ணணும்னு வந்து எந்த நிர்பந்தமும் கிடையாது. ஸோ அப்போ வந்து பாகிஸ்தான் ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறாங்கன்னா அவங்க எப்படி இருந்தாலுமே சீஸ்ஃபயர் வயலேஷன்ஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. பட் இந்தியா தான் வந்து ஒரு பேக்ட் ஒரு ரூலுக்கு கட்டுப்பட்டு நம்ம எப்பயுமே இருக்கோம். இப்போ அவங்களே அதை உடச்சு விட்டாங்க. ஸோ அது ஆக்சுவலா வந்து அவங்க வந்து ஒரு அவசரத்துல எடுத்த முடிவா தான் நான் பார்ப்பேன். ரெண்டாவது வந்து when we talk about Indus treaty, இது வந்து ஒரு 2019 வந்து when பிஜேபி வந்து அவங்க செகண்ட் டேர்ம் ஜெயிக்கிறச்சே வந்து நம்ம நிறைய வந்து பேச்சுகள் வந்து கேட்டிருப்போம். இந்த மாதிரி வந்து இவென்ச்சுவலி வந்து இது இவ்வளோ ஆண்டுகளா வந்து நம்ம இந்தியா பாகிஸ்தான் வார்ல இருக்கிறச்சே கூட இதை வந்து நம்ம எப்பயுமே தொடாம வச்சிருந்த விஷயம். பட் வந்து ஃபைனலி வந்து பிஜேபி வந்து இதை நோக்கி ஏதாவது பண்ணுவாங்களா? ஏன்னா அந்த 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 பேக்ட் பத்தி இந்த ட்ரீட்டி பத்தி பாத்தீங்கன்னா இருக்கிற வாட்டர் ஃப்ளோல பாத்தீங்கன்னா 20% இந்தியாவுக்கும் 80% வந்து பாகிஸ்தானுக்கு வந்து போகிற மாதிரி தான் அந்த அக்ரிமெண்ட். பட் அதுல வந்து என்ன ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம்னா இந்த பர்சன்டேஜ் வந்து இந்தியா வந்து 20க்கு பதிலா அவங்க வந்து அவங்களோட ஷேரை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம்னு சொல்ற மாதிரி கூட வந்து ஒரு பாயிண்ட் இருக்கு அந்த ட்ரீட்டில. சோ அதனால வந்து நம்ம வந்து கம்ப்ளீட்டா வந்து ஸ்டாப் பண்ணனா பிரச்சனை வரும். பட் இமேஜின் நம்ம 20% இருந்து நம்ம ஒரு 40-50% ஆக்கி பாகிஸ்தானோட 80% நம்ம அவங்களோட கண்டென்ட் வந்து நம்ம ஷேர் வந்து நம்ம குறைச்சா கூட இது வந்து ஒரு பெரிய வயலேஷனா பார்க்கப்படாது. ஓகே, அது ஒண்ணு. ரெண்டாவது வந்து இப்ப வந்து இந்தியா அக்ரிமெண்ட்டை பத்தி பேசின விஷயம் ஒண்ணுமே வந்து நம்ம இதை வந்து மேபி we will not follow அப்படின்னு or we have kept it at abeyance அப்படின்னு சொன்னா உடனே வந்து அதனால மட்டும் தண்ணி அந்த வாட்டர் ஃப்ளோ வந்து அங்க வந்து கட்டுப்படுத்த முடியாது. அதுக்கு வந்து நீங்க ஆப்வியஸ்லி நீங்க வந்து ஒண்ணு வந்து நீங்க அது ரீசேனலைஸ் பண்ணலாம், வேற இடத்துல வந்து ரீசேனலைஸ் பண்ணலாம். இல்லட்டா வந்து யூ மே ஹேவ் டு பில்ட் பிரிட்ஜஸ் which we are already doing. நம்ம கடந்த இப்ப நம்ம பேச்சுவார்த்தை வந்திருக்கே தவிர ஒரு 3-4-5 இயர்ஸாவே கூட வந்து நாங்க நிறைய சின்ன சின்ன பிரிட்ஜ் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் ஆல்ரெடி நம்ம முடக்கி விட்டாச்சு. ஸோ இது வந்து ஒரு சடன் ஸ்பர் ஆஃப் த மூமெண்ட் இது இல்ல, இது ரொம்ப ஒரு 2019 இதை பத்தி நிறைய வந்து டிஸ்கஷன்ஸ் இன்டர்னலா நடந்து பட் பப்ளிக் டொமைன்ல வந்து பெரிய பிரேக்கிங் நியூஸா வரல. பட் இப்ப வந்து நம்ம பாகிஸ்தானோட இந்த ஒரு சூழ்நிலையில வந்து ஆப்வியஸ்லி இட்ஸ் கம் அவுட் அஸ் அ பிரேக்கிங் நியூஸ் அண்ட் அஃபிஷியல் ஸ்டேட்மெண்டாவும் நம்ம பார்த்திருக்கோம். பட் இது சார்ந்த ஒரு பேக்ரவுண்ட்ல நிறைய வேலைகள் போயிட்டு தான் இருந்துச்சு. பட் இது வந்து எந்த கட்டத்துல வந்து நம்ம என்ன மாதிரி ஒரு ஷேரிங் அக்ரிமெண்ட்டுக்கு நம்ம புது அக்ரிமெண்ட் போடுவோமா என்ன மாதிரி பிரச்சனைகள் வரும்னு நம்ம பார்க்கணும். ஏன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு கண்ட்ரோல் இருக்கிற மாதிரி on the other hand சைனாக்கும் வந்து they have some controls with regards to பிரம்மபுத்திரா and நம்மளோட நார்த் ஈஸ்ட் சைட்ல இருக்கிற வாட்டர் ரிசோர்சஸ் ஷேரிங் பாத்தீங்கன்னா சைனா அவங்க சைட்ல இருந்து வர வாட்டர் சோர்சஸ் கூட வந்து அவங்க வந்து தே ஹவ் டிஸ்கஸ் இன் த பாஸ்ட். நாங்களும் வந்து இதை கட் பண்ணலாம், இல்ல நம்ம ரீசேனலைஸ் பண்ணலாம், பிரிட்ஜ் கட்டலாம் அப்படின்னு, டேம் கட்டலாம் அப்படின்னு. ஸோ இதுக்காக டிட் ஃபார் டேட்டா சைனா அது மாதிரி ஏதாவது டிசிஷன் எடுப்பாங்களோ அதுவும் நம்ம பார்க்கணும். பட் இப்போதைக்கு நம்ம வந்து நம்மளால முடிஞ்சதை பண்ணிட்டு இருக்கோம் இந்த சைடு. ஒரு இந்தியனா பார்க்கும்போது இந்த மாதிரியான ஒரு அட்டாக் அது கண்டிப்பா ரிப்ளை கொடுக்கணும் இந்தியன் கவர்மெண்ட் அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்றது எல்லார்கிட்டையும் இருக்கு. அட் த சேம் டைம் இது வந்து ஒரு போரா வந்துருமோ அப்படின்ற ஒரு பதட்டமும் இருக்கு அப்படின்னு பாக்குறோம். இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட், ஒரு துயரமான இன்சிடென்ட் நடந்தப்போ வந்து நம்ம எல்லாருமே ஃபர்ஸ்ட் வந்து இந்தியன்ஸா வந்து நம்மளுக்கு ஒரு இமோஷனல் அவுட் போரிங் தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ரொம்ப இரங்கல்கள், ஆழ்ந்த இரங்கல்கள் நம்ம கொடுப்போம், நம்ம அனுதாபங்கள் இருக்கு. பட் அதை சேர்த்து வந்து நம்மளுக்கு நிறைய கோவங்களும் வரும். எல்லா சமயத்திலும் எல்லாரும் வந்து ஒரு மெச்சூர்டா நடந்துக்க முடியாதுல்ல. இப்ப நிறைய பேர் நம்ம கேள்விப்படுறோம், அவங்க பேசுறாங்க பேசாம பாகிஸ்தான் மேல மிசைல்ஸ் போட்டுடலாம். சில பேர் சொல்றாங்க நம்மள்ட்ட தான் பிரம்மோஸ் இருக்கே, பிரம்மோஸ் மிசைல் போட்டா இதெல்லாம் முடிஞ்சிடும். ஒரு டிப்ளமேட்டிக் வேர்ல்டுல ஒரு இந்தியா மாதிரி ஒரு இவ்வளவு பெரிய நாடு, நம்ம ஒரு டெமோக்ராட்டிக் நாடு, ஒரு ரொம்ப ரெஸ்பெக்டட் நாடு, நம்மளுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டியும் ஜாஸ்தி. ஸோ நம்ம வந்து ரொம்ப ரேஷா வந்து பாகிஸ்தான் மாதிரி நம்ம நடக்க முடியாது. நான் எப்பயுமே அதுதான் சொல்லுவேன், when it comes to India Pakistan conflicts, பாகிஸ்தான் எப்பயுமே ரூல் படி நடக்கணும்னு அவங்க என்னைக்குமே நினைக்க மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கு அந்த அட்வான்டேஜ் இருக்கு, அவங்க ரூல் படி போக தேவையில்ல. ஸோ ஈவன்
அவங்க ஆர்மி அவங்க குவைட்டா வச்சிருந்தா கூட அவங்க வந்து தீவிரவாதிகள் இயக்கத்துல மூலமா வந்து அவங்க நிறைய விஷயங்களை வந்து பிளே பண்ணுவாங்க வித் ரிகார்ட்ஸ் டு இந்தியா. பட் இந்தியா வந்து அந்த மாதிரி வந்து பண்றது இல்லை. ஈவன் தோ தேர் ஆர் அக்யூசேஷன்ஸ், நம்மளும் பாலோச்சிஸ்தான்ல வந்து இன்வால்வ்டா இருக்கும், நம்மளோட ரா ஏஜென்சி இருக்குன்னு பாகிஸ்தான் சொன்னா கூட இன்னைக்கு வரைக்கும் பெருசா ஒரு ஆதாரமும் ஒரு எவிடன்ஸும் அவங்க இன்டர்நேஷனல் ஃபோரம்ஸ்ல வந்து சப்மிட் பண்ணது இல்லை. ஸோ அதனாலதான் நம்ம எப்பயுமே வந்து ஒரு ரூல் படி நடக்கிறோம். அதனால வந்து நம்மளுக்கு சில லிமிடேஷன்ஸ் இருக்கு, அவங்களுக்கு கிடையாது. ஸோ நம்ம வந்து இமோஷனலா வந்து எல்லாத்தையுமே முடிவெடுக்க முடியாது. ஏன்னா போத் கண்ட்ரிஸ் ஆர் நியூக்ளியர் பவர்ஸ், அதையும் நம்ம வந்து நினைவு வச்சுக்கணும். அவங்கள்ட்டயும் நியூக்ளியர் மிசைல்ஸ் இருக்கு. வெதர் இட்ஸ் இன் த பெஸ்ட் ஆஃப் த கண்டிஷன்ஸ், அது வந்து நம்ம யோசிக்கணும். ஏன்னா நேத்து கூட வந்து ஒரு நியூக்ளியர் எக்ஸ்பர்ட் பேசிட்டு இருந்தேன். அண்ட் அவர் சொல்லிட்டு இருந்தாரு, அவருக்கு சில டவுட்ஸ் இருந்தது, பாகிஸ்தான் வந்து எப்படி மெயின்டைன் பண்ணிருக்காங்க அவங்களோட நியூக்ளியர் வெப்பன்ஸ். ஏன்னா அவங்க இன்டர்னலா வந்து அவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் ஓடிட்டு இருக்கு. ஸோ அது வந்து ஒர்க்கிங் கண்டிஷன்ல தான் இருக்குமா, அது என்ன மாதிரி த்ரெட் பர்செப்ஷன் வந்து அவர் வந்து அதை பத்தி ரிசர்ச் பண்ணிட்டு இருந்தாரு. பட் நெவர்தலெஸ் அவங்க வந்து எப்படி இருந்தாலுமே அவங்களும் ஒரு நியூக்ளியர் பவர். ஸோ நம்ம வந்து இது வரைக்கும் நம்ம பார்த்த மாதிரி போஸ்ட் கார்கில் பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ஃபுல் லென்த் வார் வந்து நம்ம பாகிஸ்தானோட போனதில்லை. 26/11 அப்ப கூட நம்ம போனதில்லை. பட் எவர் சின்ஸ் 2014 நம்ம வந்து இந்த சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்ஸ் வந்து நம்ம பண்ணிருக்கோம், நாட் ஜஸ்ட் வித் ரிகார்ட்ஸ் டு பாகிஸ்தான், பட் நம்ம வந்து மியான்மர் பார்டர் ஏரியாஸ்ல கூட வந்து நம்ம நிறைய குரூப்ஸை வந்து ஸ்பிளிண்டர் குரூப்ஸை வந்து நம்ம அட்டாக் பண்ணிருக்கோம். ஸோ நான் வந்து என்ன நினைக்கிறேன்னா, ப்ராபப்ளி தட் இஸ் சம்திங் சிமிலர் தட் வி கேன் எக்ஸ்பெக்ட். ஒரு ஃபுல் ப்ளோன் வார் வந்து இப்போதைக்கு டெஃபினட்டா ஐ டோன்ட் திங்க் இட் வில் சிங்க் பாகிஸ்தான். இந்தியாவுக்கும் வந்து பிரச்சனைகள் வரும், பட் ஐ திங்க் வி ஆர் மச் பெட்டர் எக்கனாமிக்லி கம்பேர்ட் டு பாகிஸ்தான். பட் ஐ டோன்ட் திங்க் தட் இஸ் த பெஸ்ட் ஆப்ஷன் ரைட் நவ். அன்லெஸ் நம்ம திருப்பி வந்து இதே மாதிரி ஒரு தீவிரவாதி தாக்குதல் வந்து அடுத்த வாரம் இதே மாதிரி ஒரு பெருசா வெடிச்சதுன்னா தென் நம்ம வந்து எஸ்கலேஷன் லெவல்ஸ் வந்து இன்னும் அதிகமா போகும். பட் இது இப்படியே வந்து மெயின்டைன் ஆச்சுன்னா ப்ராபப்ளி we may look at some surgical strikes. அதுக்கு வந்து டெஃபினட்டா வந்து plans are being discussed, பட் பொறுத்து இருந்தா பார்ப்போம். நீங்க சொன்ன மாதிரி ஒரு போர் அப்படின்றதெல்லாம் தவிர்க்கிறது தான் நல்லது அப்படின்றதையும் நிறைய பேர் எதிர்பார்க்கறாங்க. ஆனா அதுக்கான பதிலடியும் கொடுக்கணும் அப்படின்றதையும் எல்லாருமே யோசிக்கக்கூடிய ஒரு சூழலா இருக்கு. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு, அது குறித்து நம்ம பேசலாம் சார். நன்றி, வணக்கம். மாணவர்களின் தனித்திறமைகளை மேம்படுத்த எஸ்என்எஸ் இன்ஸ்டிடியூஷன் மாணவர்களின் சாதனைகளை போற்றும் எஸ்என்எஸ் இன்ஸ்டிடியூஷன் கோவை. உங்கள் லெஜண்ட் சரவணாவில் அக்ஷய திருதியை முன்னிட்டு தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ரூபாய் 2000 தள்ளுபடி. ஏப்ரல் 22 முதல் மே 4 வரை. அப்ப இனிமே நம்ம எல்லாரும் ஒரே கேங்கர். கேங்ஸ்டர் தானே ஒரிஜினல் வார்த்தை, அதான் ஏற்கனவே இருக்குல்ல.